ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இப்போ நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தா நம்ம வேலையில் இருக்கிற ஜால் பீச்ல தான் நிற்கிறோம். வெட்டிங் வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ண வந்துட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யாரும் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். வணக்கம், சர்ப்ரைஸ் டெலிவரிக்கு உங்களுக்கு வெட்டிங் பண்ண சொல்லி சர்ப்ரைஸா கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் அனுப்பிட்டு இருக்கேன். உங்களுக்கு சந்தோஷப்படுத்தி வர சொல்லி ஹாப்பி மேரிட் லைஃப், ஹாப்பி மேரிட் லைஃப், லைஃப் லாங் ரெண்டு பேரும் எப்படி ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லி கிஃப்ட் அனுப்பினாங்க தான் ஆசை. யாரா இருக்கு முடியாது கேசிங் இருக்குதா? தங்கச்சி ஓகே தங்கச்சியா? இல்ல, இது போய் ஒரு ஆள் தான் கிஃப்ட். சரி, ஃபர்ஸ்ட் இது வாங்க. ரெண்டு பேரும் இந்த ரெண்டு பேருமே இப்போ ரெண்டு பேரா இருந்து இப்போ ரெண்டு பேரும் ஒரு குடும்பம் ஆயிட்டீங்க. அப்போ உங்களை வெல்கம் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ யாரா இருக்கு? தங்கச்சி. தங்கச்சியில இருந்து வரல, இது போயிடாது தான் இருக்கு. யூகே கனடாவா? இல்ல, இது ஸ்ரீலங்காக்குள்ள இருந்து வந்து. ஸ்ரீலங்காக்குள்ள இருந்து. மேபி உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், எனக்கு அப்படிதான் தெரியும். சரி, வாங்க. உங்களுக்கு ரெண்டு பேரையும் மாதிரியே அழகான ராதா கிருஷ்ணனும் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கிறேன். லைஃப் லாங் ரெண்டு பேருமே எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி இதை உங்களுக்காக அன்பா கொடுத்து விட்டுருக்கீங்க. உங்களுக்கு போய் கொடுத்துட்டு வர சொல்லி. சரி சிஸ்டர், யாரா இருக்கு? நீங்க யாரை கெஸ்ட் பண்றீங்க? தெரியாது சிஸ்டருக்கு, தெரியாது. இப்படிதான் நாளில சத்தம் கலைப்பாங்க. இப்படிதான் வெக்கப்படுவீங்களா? சரி, வைங்க. பாவம் ரெண்டு பேரும் விடியல் இருந்து ரொம்ப டயர்டா இருப்பீங்க. ஸோ அதை வைங்க. ஃப்ரீயா கதைக்க வேணாம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட தம்பி தெரியலையா? சாப்பிட பிடிக்கலையா? யாரா இருக்குது? நீங்க யாரை கெஸ் பண்றீங்க? தங்கச்சி தான் சொல்லுங்க. சொல்லுங்க. அண்ணா சைட்ல இருந்து வந்தேன். அண்ணா சைட்ல இருந்து எனக்கு வந்திருக்கலாம். ஆனா அண்ணா கெஸ் பண்றாங்க இல்ல. ஏன் ஒரு தங்கச்சி சொல்றீங்க? என்ன காரணம்? கனடாவில் ஃப்ரெண்ட் மற்றபடி இங்கே எனக்கு பேருனா கனடால இருந்தா இல்லை. தங்கச்சி லண்டன்ல இருந்து கனடாவில் இருந்தா ஃப்ரெண்ட் அனுப்பிக்கலாம். பட் இங்கே யாரும் எனக்கு தெரியும் சொல்லுங்க. ஆனால் தெரியாது. உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பினா இந்த இடத்துல இருக்குது. அப்ப அதை வச்சு கெஸ் பண்ணி சொல்லுங்க யாரா இருக்கு. தம்பியோ? தம்பியோ? தம்பி. திடீர்னு தம்பி வந்து இவ்வளவு நேரம் இல்ல. தம்பி எப்படி திடீர்னு இதுக்குள்ள வந்து? தம்பி உங்களுக்கு என்ன கிஃப்ட் வந்திருக்கு? மற்றவங்க பாக்குறதுக்கு ஆர்வமா நிக்கிறீங்க. ஒன்றும் கேட்க மாட்டேன். நீங்க வாங்க பார்க்கலாம். காரணம் அவங்களோட ஞாபகத்தமா நீங்க எப்பவுமே இது வச்சிருக்கணும். சரியா? காலையில எழுப்பி டீ குடிக்கும் போது அவங்களோட ஞாபகம் உங்களுக்கு மெமரிஸ் எப்பவுமே இருக்கணும். உங்களோட கூடவே இருக்கணும்னு சொல்லி இதை அனுப்பி வச்சிருக்கணும். பிரதர் வாசி பாருங்க கடமை. அது ஒண்ணுமே இல்லை. நீங்க வாசிக்கலாம். சரியா? அவங்க பண்ணல போட்டு லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்? அரேஞ்ச். அரேஞ்ச் மேரேஜ் நீ லவ் பண்ணலாம். Yeah. Long distance relationship இருக்குமா? Even almost 1 year. Almost 1 year. Yes, yeah. இப்ப நீங்க அங்க வேண்டியதால் இங்க இருக்கிற எல்லாரோட உங்களோட வேண்டியதாலும் நீங்க ரெண்டு பேருமே லைஃப்ல இப்படியே சந்தோஷமாவே உங்களுக்கு ஜர்னி போகணும்ன்றதுதான் எங்களோட ஆசை. அப்படிதானே சிஸ்டர்? நான் கிடைக்கிறேன். அண்ணா அப்படி கூல நாளா இல்ல
நல்லா முதல் தரம் இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க. யோசிங்க, நான் போட்டு காட்டுற கேப்ல திங்க் பண்ணா ஞாபகம் வந்துடும். யார் ஆயிருக்கு இங்க எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். உங்களை அவங்க ரொம்ப மிஸ் பண்றாங்க தங்கச்சி. Oh, nice. எப்படி இருக்கு? Nice. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? Yeah. எவ்வளவு நேரம் நீங்க பாத்துட்டு? உங்களோட ஷேர் தான் உங்களுக்கு 50,000 காசு கொடுத்து வச்சிருக்கீங்க. சரியா? சாய்பாபா பிடிக்குமா? Yeah. சாய்பாபா தானே நீங்க கும்பிடுறீங்க. உங்களுக்கு சாய்பாபாவே உங்களோட கல்யாண நாள்ல gift அனுப்பி வச்சிருக்காங்க. சரியா? கெஸ் பண்ணலையே, இதுக்கு மேல கெஸ் பண்ண தங்கச்சியை தான் சொல்றேன். சாய்பாபா கொண்டு போயிருக்கு. தங்கச்சி. ஷூர் அவதான் செய்யணும். அவதான். அவாவை தாண்டி செய்யறதுக்கு வேற யாருமே இல்லையா? தங்கச்சி மட்டும்தானா? கூடுதல் அவா தான். நான் கூடுதல் அவாவை தான் இருக்கு. அதுவும் டவுட். அவா தான். சொல்ற சரியா? ஓகே, உங்களுக்காக ஒரு அழகான பாட்டு டெடிகேட் பண்ணிருக்கேன். அதை வச்சு நீங்க கெஸ் பண்ணிடலாம் யார் உங்களுக்கு கிஃப்ட் அனுப்புறீங்க. பாப்பமா? சிஸ்டர் என்ன வந்து தங்கச்சி. தங்கச்சியா? எதிர்பார்த்தீங்க தங்கச்சிக்கு ஒரு கிஃப்ட் தருவாங்க? எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. பட் அவ செய்வான்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். தங்கச்சி உங்களோட டைம்ல கூட இல்லைன்னு சொல்லி நீங்க அண்ணா தன் நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தங்கச்சிக்கு தெரிஞ்சமா சேர்ந்து உங்களோட 2 பேரையும் சந்தோஷப்படுத்திக்கிறத சொல்லி கிஃப்ட் அனுப்பிடுங்க. உங்களுக்காக நீங்க எப்பவுமே லைஃப் லாங் சந்தோஷமா இருக்கணும்னு நாங்க வேணுமா உங்களோட கல்யாணத்துக்கு அதை இல்லைன்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ண மாதிரி. சரியா? அதுக்காக தான் உங்களுக்கு இந்த கிஃப்ட் அனுப்பி விட்டீங்கன்னா போய் உங்களை நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் இதை ஆசை. எப்பயுமே அண்ணா தங்கச்சியை விட்டு கொடுக்க முடியாத ஒரு தானே. ஓகே, காட் பிளஸ் யூ. நீங்க 2 பேருமே ஹாப்பியா இருக்கணும். தங்கச்சி வேண்டுதல் மாதிரி. ஓகே, थैंक यू so much. ஒரு பிஸியான டைம் எனக்கு ஓட்டிக்கிட்டு இருந்தது. பஸ் थैंक you so much. 2 பேருமே ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க. ஓகே, லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கணும்.